For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். சிறு குறிப்பை எழுதுங்கள். இடஒதுக்கீடு தேவை மற்றும் சாதனை. இடஒதுக்கீடு தேவை மற்றும் சாதனை. அறிமுகம். இடஒதுக்கீடு என்பது சமூகத்தில் கல்வி மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு அரசு பணிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் குறிப்பிட்ட சதவீத இடங்களை ஒதுக்குவதாகும். இடஒதுக்கீட்டின் தேவை. சமூக நீதி. பல நூற்றாண்டுகளாக சாதி மற்றும் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சம வாய்ப்பு வழங்க இது அவசியமாகிறது. பிரதிநிதித்துவம். ஜனநாயகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவதை இது உறுதி செய்கிறது. சமத்துவமின்மையை களைதல். சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை போக்கி அனைவரையும் சமநிலைக்கு உயர்த்த இது உதவுகிறது. இடஒதுக்கீட்டின் சாதனைகள். கல்வி வளர்ச்சி. ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவாக இது வழிவகுத்துள்ளது. அதிகார பகிர்வு. அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அனைத்து சமூகத்தினரும் அதிகார பதவிகளுக்கு வர முடிந்துள்ளது. தமிழ்நாட்டின் முன்மாதிரி. தமிழ்நாடு பின்பற்றும் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு முறை இந்தியாவின் சமூக நீதி வரலாற்றில் ஒரு முக்கிய சாதனையாகும். இது பலரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளது. முடிவுரை. இடஒதுக்கீடு என்பது வறுமை ஒழிப்பு திட்டம் மட்டுமல்ல, அது ஒரு சமூக பிரதிநிதித்துவ திட்டமாகும். சமத்துவ சமுதாயத்தை படைப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. Write short note. Reservations. Need and achievement. சிறு குறிப்பை எழுதுங்கள். இடஒதுக்கீடு தேவை மற்றும் சாதனை. Reservations. Need and achievement. Reservations in India aim to promote social justice and equality for historically disadvantaged groups, including scheduled castes SCS, scheduled tribes STS, and other backward classes OBCS. இந்தியாவில் இடஒதுக்கீடு என்பது பட்டியல் சாதியினர் SCS, பட்டியல் பழங்குடியினர் STS மற்றும் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் OBCS உள்ளிட்ட வரலாற்று ரீதியாக பின்தங்கிய குழுக்களுக்கு சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நீட். Historical injustices. Reservations address historical injustices and promote social justice. வரலாற்று அநீதிகள். இடஒதுக்கீடு வரலாற்று அநீதிகளை நிவர்த்தி செய்து சமூக நீதியை மேம்படுத்துகிறது. Social and economic disparities. Reservations help bridge social and economic disparities faced by marginalized groups. சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். ஒதுக்கப்பட்ட குழுக்கள் எதிர்கொள்ளும் சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க இடஒதுக்கீடு உதவுகிறது. Achievement. Increased representation. Reservations have increased representation of marginalized groups in education, employment, and politics. அதிகரித்த பிரதிநிதித்துவம். இடஒதுக்கீடு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசியலில் ஒதுக்கப்பட்ட குழுக்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரித்துள்ளது. Empowerment. Reservations have empowered marginalized groups, promoting social mobility and self-esteem. அதிகாரமளித்தல். இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்ட குழுக்களுக்கு அதிகாரமளித்து சமூக இயக்கம் மற்றும் சுயமரியாதையை மேம்படுத்தியுள்ளது. Promoting diversity. Reservations have promoted diversity and inclusion in various spheres. பன்முகத்தன்மையை ஊக்குவித்தல். இடஒதுக்கீடு பல்வேறு துறைகளில் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவித்துள்ளது. Challenges and future directions. Implementation gaps. Implementation gaps and inadequate infrastructure can limit the effectiveness of reservations. செயல்படுத்தலில் உள்ள இடைவெளிகள். செயல்படுத்தல் இடைவெளிகள் மற்றும் போதுமான உள்கட்டமைப்பு இடஒதுக்கீட்டின் செயல்திறனை கட்டுப்படுத்தலாம். Meritocracy concerns. Concerns about meritocracy and quality need to be addressed. தகுதி கவலைகள். தகுதி மற்றும் தரம் பற்றிய கவலைகள் தீர்க்கப்பட வேண்டும். Continuous evaluation. Continuous evaluation and improvement are necessary to ensure the effectiveness of reservations. தொடர்ச்சியான மதிப்பீடு. இடஒதுக்கீட்டின் செயல்திறனை உறுதி செய்வதற்கு தொடர்ச்சியான மதிப்பீடு மற்றும் முன்னேற்றம் அவசியம். Overall, reservations have been instrumental in promoting social justice and equality in India.
While challenges persist, reservations have achieved significant milestones in empowering marginalized groups and promoting diversity. இந்தியாவில் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதில் இடஒதுக்கீடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சவால்கள் தொடர்ந்தாலும் ஒதுக்கப்பட்ட குழுக்களை மேம்படுத்துவதிலும் பன்முகத்தன்மையை மேம்படுத்துவதிலும் இடஒதுக்கீடு குறிப்பிடத்தக்க மைல்கற்களை எட்டியுள்ளது. இந்தியாவில் சமீபத்திய தொற்றுநோய்களின் போது தலைகீழ் இடம்பெயர்வு என்பதன் சமூகவியல் காரணங்கள் மற்றும் தாக்கங்கள் என்ன? இந்தியாவில் சமீபத்திய தொற்றுநோய் காலங்களில், குறிப்பாக கோவிட்-19 நிகழ்ந்த தலைகீழ் இடப்பெயர்வு ரிவர்ஸ் மைக்ரேஷன் என்பது வெறும் மக்கள் தொகையில் ஏற்பட்ட மாற்றம் மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான சமூகவியல் நிகழ்வாகும். வழக்கமாக வேலை தேடி கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு செல்லும் முறை மாறி, நகரங்களிலிருந்து மக்கள் கொத்து கொத்தாக கிராமங்களுக்கு திரும்பினர். இதற்கான சமூகவியல் காரணங்கள் மற்றும் அதன் தாக்கங்களை விரிவாக காண்போம். தலைகீழ் இடப்பெயர்வுக்கான சமூகவியல் காரணங்கள். பொருளாதார காரணங்களை விட வேலை இழப்பு, சமூகவியல் காரணிகளே மக்களைச் சொந்த ஊர் திரும்ப தூண்டின. சமூக பாதுகாப்பு வலையின்மை லேக் ஆஃப் சோஷியல் சேஃப்டி நெட். நகரங்களில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெறும் உழைக்கும் கரங்களாக மட்டுமே பார்க்கப்பட்டனர். நெருக்கடி நேரத்தில் அவர்களை தாங்கிப் பிடிக்க நகரங்களில் வலுவான சமூக உறவுகளோ அல்லது அரசு சார்ந்த பாதுகாப்பு அமைப்புகளோ இல்லை. நகரம் நமக்கு சோறு போடும், ஆனால் பாதுகாப்பு அளிக்காது என்ற உணர்வு மேலோங்கியது. அந்நியமாதல் ஏலியனேஷன். வருடக்கணக்கில் நகரத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் தங்களை அந்த நகரத்தின் ஒரு பகுதியாக உணரவில்லை. ஊரடங்கு அறிவிக்கப்பட்டவுடன் அவர்கள் தங்களை வெளியாட்களாக அவுட்சைடர்ஸ் உணர்ந்தனர். சொந்த ஊரில் உள்ள சொந்தம், பந்தம் மற்றும் சாதி சமூக அடையாளம் அவர்களை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை கிராமங்களை நோக்கி தள்ளியது. வாழிடச் சூழல் மற்றும் உளவியல் பயம். நகரங்களின் சேரிப்பகுதிகள் மற்றும் நெருக்கடியான வாழிடங்கள் சமூக விலகலை சோஷியல் டிஸ்டன்சிங் கடைபிடிக்க முடியாதவை. இது நோய் குறித்த பயத்தை அதிகரித்தது. கிராமங்களில் இருக்கும் திறந்த வெளி மற்றும் தூய காற்று நோயிலிருந்து காக்கும் என்ற உளவியல் நம்பிக்கை இருந்தது. தலைகீழ் இடப்பெயர்வின் தாக்கங்கள் இம்ப்ளிகேஷன்ஸ். இந்த இடப்பெயர்வு கிராமப்புற சமூக கட்டமைப்பிலும் நகர பொருளாதாரத்திலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தியது. கிராமப்புற பொருளாதாரத்தின் மீதான அழுத்தம். மறைமுக வேலையின்மை டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். கிராமத்திற்கு திரும்பிய அனைவரும் விவசாயத்தை நாடினர். ஏற்கனவே ஆட்கள் அதிகமாக இருக்கும் விவசாயத்துறையில் இவர்களும் இணைந்ததால் உற்பத்தித்திறன் அதிகரிக்காமலே ஆட்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. ஊதிய குறைவு. கிராமங்களில் தொழிலாளர்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்ததால் விவசாய கூலி வேலைகளுக்கான போட்டி அதிகரித்து தினசரி ஊதியம் குறைய வாய்ப்பானது. சமூக கட்டமைப்பு மற்றும் சாதி ஆதிக்கம். நகரங்களில் ஓரளவு சாதிய கட்டுப்பாடுகள் தளர்ந்த நிலையில் வாழ்ந்த தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கிராமத்திற்கு திரும்பியதும் மீண்டும் கடுமையான சாதிய படிநிலைக்குள் சிக்கிக்கொண்டனர். மேல்தட்டுச் சாதியினர் நிலவுடைமையாளர்களாகவும் திரும்பிய தொழிலாளர்கள் அவர்களைச் சார்ந்திருப்பவர்களாகவும் மாறியது பழைய நிலப்பிரபுத்துவ முறையை நினைவூட்டியது. பாலின தாக்கங்கள் ஜெண்டர் இம்ப்ளிகேஷன்ஸ். ஆண்கள் வேலை இழந்து வீட்டிற்கு திரும்பியதால் குடும்ப வருமானத்தில் பெண்களின் பங்களிப்பு அல்லது முக்கியத்துவம் குறைந்தது. வீட்டு வேலைகளின் சுமை பெண்கள் மீது அதிகரித்தது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் MGNREGA. இந்த திட்டம் கிராமப்புறங்களின் லைஃப்லைன் ஆக மாறியது. திரும்பிய தொழிலாளர்களுக்கு உடனடி நிவாரணம் அளிக்க இத்திட்டமே உதவியது. இதற்கான நிதி ஒதுக்கீட்டை அரசு அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. திறன் வீணாதல் ஸ்கில் மிஸ்மேட்ச். நகரங்களில் எலக்ட்ரீசியன், பிளம்பர், ஓட்டுநர் போன்ற திறன்சார் வேலைகளைச் செய்தவர்கள் கிராமங்களில் திறன்சாரா விவசாய கூலிகளாக மாற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது நாட்டின் மனிதவள திறனுக்கு பெரும் இழப்பாகும். முடிவுரை.
தலைகீழ் இடப்பெயர்வு என்பது இந்தியாவின் நகரமயமாதல் அர்பனைசேஷன் எவ்வளவு பலவீனமானது என்பதை உணர்த்தியது. நகரங்கள் பொருளாதார மையங்களாக வளர்ந்தாலும் அவை சமூக ரீதியாக உள்ளக்கியவையாக சோஷலி இன்க்ளூசிவ் இல்லை என்பதை இது நிரூபித்தது. எதிர்கால கொள்கைகள் புலம்பெயர்ந்தோரை வெறும் எண்ணிக்கையாக பார்க்காமல் சமூக பாதுகாப்பு தேவைப்படும் குடிமக்களாக பார்ப்பதை உறுதி செய்ய வேண்டும். What are the sociological reasons and implication of reverse migration during the recent pandemic in the India? இந்தியாவில் சமீபத்திய தொற்றுநோய்களின் போது தலைகீழ் இடம்பெயர்வு என்பதன் சமூகவியல் காரணங்கள் மற்றும் தாக்கங்கள் என்ன? Reverse migration in India during the COVID-19 pandemic refers to the mass movement of people from urban centers back to their rural homes. COVID-19 தொற்றுநோய்களின் போது இந்தியாவில் தலைகீழ் இடம்பெயர்வு என்பது நகர்ப்புற மையங்களிலிருந்து மக்கள் தங்கள் கிராமப்புற வீடுகளுக்கு திரும்புவதை குறிக்கிறது. Loss of livelihood. Nationwide lockdowns led to widespread job losses, particularly in the informal sector, affecting migrant workers who couldn't sustain themselves in cities. வாழ்வாதார இழப்பு. நாடு தழுவிய ஊரடங்குகள் பரவலான வேலை இழப்புகளுக்கு வழிவகுத்தன, குறிப்பாக முறைசாரா துறையில் நகரங்களில் தங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியாத புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பாதித்தன. Lack of social security. Migrant workers lacked access to social security measures, healthcare, and other essential services in urban areas, making rural areas a more attractive option during the crisis. சமூக பாதுகாப்பு இல்லாமை. நகர்ப்புறங்களில் சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள், சுகாதார பராமரிப்பு மற்றும் பிற அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகல் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இல்லை. இது நெருக்கடியின் போது கிராமப்புறங்களை மிகவும் கவர்ச்சிகரமான விருப்பமாக மாற்றியது. Fear of unknown. The pandemic created uncertainty and fear among migrants, prompting them to return to familiar surroundings and family support networks in rural areas. தெரியாத பயம். தொற்றுநோய் புலம்பெயர்ந்தோரிடையே நிச்சயமற்ற தன்மையையும் பயத்தையும் உருவாக்கியது, கிராமப்புறங்களில் பழக்கமான சூழல்களுக்கும் குடும்ப ஆதரவு வலையமைப்புகளுக்கும் திரும்ப அவர்களை தூண்டியது. Inadequate living conditions. Poor living conditions in urban areas, including overcrowding and lack of basic amenities, further pushed migrants to return to their rural homes. போதுமான வாழ்க்கை நிலைமைகள், நெரிசல் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாதது உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் மோசமான வாழ்க்கை நிலைமைகள் புலம்பெயர்ந்தோரை தங்கள் கிராமப்புற வீடுகளுக்கு திரும்ப தூண்டின. The implications of reverse migration are multifaceted. தலைகீழ் இடம்பெயர்வின் தாக்கங்கள் பன்முகத்தன்மை கொண்டவை. Economic impact. The sudden outflow of workers disrupted urban economies, particularly industries reliant on migrant labor, such as construction and manufacturing. பொருளாதார தாக்கம். தொழிலாளர்கள் திடீரென வெளியேறுவது நகர்ப்புற பொருளாதாரங்களை சீர்குலைத்தது, குறிப்பாக கட்டுமானம் மற்றும் உற்பத்தி போன்ற புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நம்பியிருக்கும் தொழில்கள். Social impact. Reverse migration highlighted issues like income inequality, poor living conditions, and lack of social security for migrant workers, bringing their plight into the spotlight. சமூக தாக்கம். தலைகீழ் இடம்பெயர்வு வருமான சமத்துவமின்மை, மோசமான வாழ்க்கை நிலைமைகள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு இல்லாமை போன்ற பிரச்சினைகளை எடுத்துக்காட்டியது, அவர்களின் அவலநிலையை கவனத்திற்கு கொண்டு வந்தது. Pressure on rural infrastructure. Rural areas faced stress on healthcare, sanitation, and housing due to the sudden population increase. கிராமப்புற உள்கட்டமைப்பு மீதான அழுத்தம். திடீர் மக்கள் தொகை அதிகரிப்பு காரணமாக கிராமப்புறங்கள் சுகாதாரம் மற்றும் வீட்டுவசதி ஆகியவற்றில் அழுத்தத்தை எதிர்கொண்டன. Changes in family structures and social dynamics. Returning migrants reintegrated into rural life, leading to shifts in family roles and potential disruptions in education due to the digital divide. குடும்ப கட்டமைப்புகள் மற்றும் சமூக இயக்கவியலில் மாற்றங்கள். திரும்பி வரும் புலம்பெயர்ந்தோர் கிராமப்புற வாழ்க்கையில் மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டனர். இது குடும்ப பாத்திரங்களில் மாற்றங்களுக்கும் டிஜிட்டல் பிளவு காரணமாக கல்வியில் சாத்தியமான இடையூறுகளுக்கும் வழிவகுத்தது. கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். அரசு முயற்சிகள். கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் GKRA,
launched to address challenges faced by returning migrant workers, creating livelihood opportunities. கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் GKRA திரும்பி வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை நிவர்த்தி செய்வதற்கும் வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் தொடங்கப்பட்டது. Pradhan Mantri Matsya Sampada Yojana PMMSY, a scheme to promote fisheries sector development, providing employment opportunities for reverse migrants. Pradhan Mantri Matsya Sambada Yojana PMMSY, மீன்வளத்துறை மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்கான ஒரு திட்டம், தலைகீழ் இடம்பெயர்ந்தோருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குதல். Rural Employment Guarantee Scheme, provided support to reverse migrants through employment opportunities. Overall, reverse migration during the pandemic highlighted the need for comprehensive social security measures, better management of internal migration, and balanced rural-urban development policies. கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம், வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் மூலம் தலைகீழ் இடம்பெயர்ந்தோருக்கு ஆதரவை வழங்கியது. ஒட்டுமொத்தமாக, தொற்றுநோய்களின் போது தலைகீழ் இடம்பெயர்வு, விரிவான சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள், உள் இடம்பெயர்வை சிறப்பாக நிர்வகித்தல் மற்றும் சீரான கிராமப்புற நகர்ப்புற மேம்பாட்டுக் கொள்கைகள் ஆகியவற்றின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. கொரோனா தொற்றுநோயின் பின்னணியில் இந்தியாவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் இயக்கவியல் பற்றி விவாதிக்கவும். கொரோனா பெருந்தொற்று மற்றும் அதைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு, இந்தியாவின் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் என்ற கண்ணுக்கு தெரியாத மாபெரும் சக்தியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இந்தியாவின் பொருளாதார முதுகெலும்பாக இருந்தும் நிர்வாக ரீதியாக அவர்கள் எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை இந்தச் சூழல் உணர்த்தியது. கொரோனா பின்னணியில் இவர்களின் இயக்கவியல் டைனாமிக்ஸ் மற்றும் அதனால் ஏற்பட்ட மாற்றங்களை கீழ்க்கண்டவாறு பகுப்பாய்வு செய்யலாம். எதிர் இடம்பெயர்வு, ரிவர்ஸ் மைக்ரேஷன், இந்திய வரலாற்றில் தேசப்பிரிவினைக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய மக்கள் இடப்பெயர்வு இதுவாகும். வழக்கமாக கிராமங்களிலிருந்து நகரங்களை நோக்கி நடக்கும் இடப்பெயர்வு, முதல் முறையாக நகரங்களிலிருந்து கிராமங்களை நோக்கி ரிவர்ஸ் மைக்ரேஷன் திரும்பியது. காரணம், நகரங்கள் வேலைவாய்ப்பை மட்டுமே அளித்தன, ஆனால் சமூக பாதுகாப்பை, சோஷியல் செக்யூரிட்டி அளிக்கவில்லை. வேலை போனவுடன் உணவுக்கும் தங்குமிடத்திற்கும் வழியின்றி தொழிலாளர்கள் தங்கள் சொந்த கிராமங்களை பாதுகாப்பான இடமாக கருதி திரும்பினர். அமைப்புசாரா தன்மையின் வெளிப்பாடு, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் 90% அதிகமானோர் அமைப்புசாரா துறையில் இன்ஃபார்மல் செக்டர் உள்ளனர் என்பதை கொரோனா வெட்ட வெளிச்சமாக்கியது. இவர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை, மருத்துவ காப்பீடு இல்லை மற்றும் வேலையிழப்பு காலங்களில் ஊதியம் பெறும் உரிமையும் இல்லை. வேலை இருந்தால் மட்டுமே உணவு என்ற நிலையில் அவர்கள் இருந்தனர். தரவு இல்லாமை, லேக் ஆஃப் டேட்டா. ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போது மத்திய மற்றும் மாநில அரசுகளிடம் எவ்வளவு தொழிலாளர்கள் எங்கு சிக்கியுள்ளனர் என்பதற்கான சரியான புள்ளிவிவரங்கள் இல்லை. இது நிவாரண உதவிகளை வழங்குவதிலும் ஷ்ராமிக் ரயில்களை ஷ்ரமிக் ட்ரெயின்ஸ் இயக்குவதிலும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இந்த இடைவெளியை உணர்ந்த பின்தான் மத்திய அரசு ஷ்ரம் என்ற இணையதளத்தை உருவாக்கி அமைப்புசாரா தொழிலாளர்களை பதிவு செய்யத் தொடங்கியது. மாநிலங்களுக்கிடையேயான சார்புநிலை. இந்த நெருக்கடி இந்தியாவின் பொருளாதார கட்டமைப்பில் உள்ள மாநிலங்களுக்கிடையேயான சார்புநிலையை உணர்த்தியது. மூல மாநிலங்கள் சோர்ஸ் ஸ்டேட்ஸ் உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா. இங்கு மனித வளம் அதிகம், வேலைவாய்ப்பு குறைவு. இலக்கு மாநிலங்கள் டெஸ்டினேஷன் ஸ்டேட்ஸ் மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா, டெல்லி. இங்கு தொழில் வளர்ச்சி அதிகம், உள்ளூர் தொழிலாளர்கள் பற்றாக்குறை. தொழிலாளர்கள் வெளியேறியவுடன் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் விவசாயம் பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கட்டுமான தொழில் மற்றும் சிறுதொழில்கள் முடங்கின. இது புலம்பெயர்ந்தோர் பொருளாதாரத்திற்கு எவ்வளவு இன்றியமையாதவர் என்பதை உணர்த்தியது.
சுழற்சிமுறை இடப்பெயர்வு சர்க்குலர் மைக்ரேஷன். கொரோனா தணிந்த பிறகு மீண்டும் தொழிலாளர்கள் நகரங்களுக்கு திரும்பத் தொடங்கினர். இது இந்தியாவின் இடப்பெயர்வு சுழற்சிமுறை சர்க்குலர் சார்ந்தது என்பதை காட்டுகிறது. கிராமங்களில் போதிய வருமானம் இல்லாததால் வேறு வழியின்றி அவர்கள் மீண்டும் நகரங்களை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இருப்பினும் இப்போது தொழிலாளர்கள் அதிக விழிப்புணர்வுடன் ஊதிய உயர்வு கோருவதையும் குடும்பத்தை கிராமத்திலேயே விட்டுவிட்டு தனியாக வருவதையும் காண முடிகிறது. கொள்கை ரீதியான மாற்றங்கள். கொரோனா நெருக்கடி அரசு கொள்கைகளில் சில முக்கிய மாற்றங்களை தூண்டியது. ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. புலம்பெயர்ந்தோர் எந்த மாநிலத்திலும் ரேஷன் பொருட்களை பெற இது வழிவகுத்தது. வாடகை வீடுகள் திட்டம் அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்சஸ். தொழிலாளர்கள் நகரங்களில் கௌரவமாக வாழ குறைந்த வாடகை வீடுகளை அமைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. முடிவுரை. கொரோனா பெருந்தொற்று புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் துயரத்தை உலகுக்கு காட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை இனிமேலும் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்த முடியாது என்ற எச்சரிக்கையையும் விடுத்தது. தொழிலாளர் நலச் சட்டங்களை முறையாக அமல்படுத்துவதும் அவர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதும் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியம். Discuss the dynamics of migrant workers in India in the context of corona pandemic. கொரோனா தொற்றுநோயின் பின்னணியில் இந்தியாவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் இயக்கவியல் பற்றி விவாதிக்கவும். The COVID-19 pandemic significantly impacted India's migrant worker population, leading to a massive reverse migration. Approximately 43.3 million interstate migrants returned to their homes during the lockdown, with around 35 million walking or using unconventional means of transportation. This exodus was triggered by the loss of livelihoods, lack of social security, and fear of the unknown. COVID-19 தொற்று நோய் இந்தியாவின் புலம்பெயர்ந்த தொழிலாளர் மக்களை கணிசமாக பாதித்தது. இது ஒரு பெரிய தலைகீழ் இடம்பெயர்வுக்கு வழிவகுத்தது. ஊரடங்கின் போது சுமார் 43.3 மில்லியன் மாநிலங்களுக்கு இடையேயான புலம்பெயர்ந்தோர் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். சுமார் 35 மில்லியன் பேர் நடைபயிற்சி அல்லது வழக்கத்திற்கு மாறான போக்குவரத்து வழிகளை பயன்படுத்தினர். வாழ்வாதார இழப்பு, சமூக பாதுகாப்பு இல்லாமை மற்றும் தெரியாதவற்றின் பயம் ஆகியவற்றால் இந்த வெளியேற்றம் தூண்டப்பட்டது. Challenges faced by migrant workers. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். Loss of income. Migrant workers lost their jobs due to the lockdown, leaving them without a steady income. வருமான இழப்பு. ஊரடங்கு காரணமாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். இதனால் அவர்களுக்கு நிலையான வருமானம் இல்லாமல் போனது. Food and shelter. Many migrant workers struggle to access basic necessities like food and shelter. உணவு மற்றும் தங்குமிடம். பல புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உணவு மற்றும் தங்குமிடம் போன்ற அடிப்படை தேவைகளை அணுகுவதில் சிரமப்பட்டனர். Social stigma. Upon returning home, some migrant workers faced social stigma, assault, and harassment from their communities, who feared they might be carrying the virus. சமூக களங்கம். வீடு திரும்பியதும் சில புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் சமூகங்களிலிருந்து சமூக களங்கம், தாக்குதல் மற்றும் துன்புறுத்தலை எதிர்கொண்டனர். அவர்கள் வைரஸை சுமந்து கொண்டிருக்கலாம் என்று அஞ்சினர். Caste-based discrimination. Migrant workers from lower castes faced caste-based slurs and discrimination. சாதி அடிப்படையிலான பாகுபாடு. தாழ்த்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சாதி அடிப்படையிலான அவதூறுகள் மற்றும் பாகுபாட்டை எதிர்கொண்டனர். Road accidents. Unfortunately, 198 migrant workers died in road accidents while trying to return home. சாலை விபத்துகள். துரதிர்ஷ்டவசமாக 198 புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வீடு திரும்ப முயற்சிக்கும்போது சாலை விபத்துகளில் இறந்தனர். Government response. அரசு நடவடிக்கை. Shramik special trains. The government launched Shramik special trains to transport migrant workers back home. Shramik சிறப்பு ரயில்கள். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு அழைத்து செல்ல அரசு ஷ்ராமிக் சிறப்பு ரயில்களை அறிமுகப்படுத்தியது. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான்.
A rural public works scheme was initiated to provide employment opportunities for migrant workers. கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்காக ஒரு கிராமப்புற பொதுப்பணித் திட்டம் தொடங்கப்பட்டது. Free food grains. The government provided free food grains to millions of migrant workers. இலவச உணவு தானியங்கள். மில்லியன் கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் இலவச உணவு தானியங்களை வழங்கியது. Long-term impact. நீண்டகால தாக்கம். Shift in migration patterns. The pandemic led to a shift in migration patterns, with some migrant workers opting for jobs closer to home or in different sectors. இடம்பெயர்வு முறைகளில் மாற்றம். தொற்றுநோய் இடம்பெயர்வு முறைகளில் மாற்றத்திற்கு வழிவகுத்தது. சில புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வீட்டிற்கு அருகில் அல்லது வெவ்வேறு துறைகளில் வேலைகளை தேர்ந்தெடுத்தனர். Increased indebtedness. Many migrant workers took loans to survive during the pandemic, leading to increased indebtedness. அதிகரித்த கடன். பல புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தொற்றுநோய் காலத்தில் உயிர்வாழ கடன்களை எடுத்தனர், இது கடன் சுமையை அதிகரித்தது. Impact on women. Women migrant workers faced significant challenges, including loss of income and increased caregiving responsibilities. பெண்கள் மீதான தாக்கம். பெண் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வருமான இழப்பு மற்றும் அதிகரித்த பராமரிப்பு பொறுப்புகள் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொண்டனர். இந்தியாவில் நதிகளை இணைக்கும் திட்டத்தின் முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்தவும். இந்திய விவசாயத்திற்கு அதன் சாத்தியமான நன்மைகள் என்னவாக இருக்கும்? இந்தியாவின் நதிகள் இணைப்பு திட்டம் இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் ILR என்பது சுதந்திர இந்தியாவின் மிகப்பாரிய மற்றும் லட்சிய கனவு திட்டங்களில் ஒன்றாகும். இது அடிப்படையில் நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு நீர் உபரியாக உள்ள நதிகளிலிருந்து நீரை திருப்புதல் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இதன் முக்கிய அம்சங்கள் மற்றும் விவசாயத்திற்கான நன்மைகள் கீழே விவரிக்கப்பட்டுள்ளன. நதிகள் இணைப்பு திட்டத்தின் முக்கிய அம்சங்கள். இந்த திட்டத்தை தேசிய நீர் மேம்பாட்டு முகமை NWDA நிர்வகிக்கிறது. இது 2 முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளது. இமயமலை நதிகள் மேம்பாடு ஹிமாலயன் காம்பனன்ட். கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா போன்ற வற்றாத நதிகளில் ஏற்படும் உபரி நீரை சேமிப்பது. இந்த நீரை மேற்கே உள்ள வறண்ட பகுதிகளுக்கும் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் தெற்கே மகாநதிக்கும் கொண்டு செல்வது. இதற்காக இந்தியா, நேபாளம் மற்றும் பூட்டானில் பெரிய நீர்த்தேக்கங்களை கட்டுவது இதில் அடங்கும். தீபகற்ப நதிகள் மேம்பாடு பெனின்சுலர் காம்பனன்ட். இது தென்னிந்திய நதிகளை இணைப்பதாகும். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பென்னார், காவிரி, வைகை, குண்டாறு ஆகியவற்றை இணைப்பது இதன் முக்கிய நோக்கம். இதன் மூலம் ஒடிசா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் பயன்பெறும். கென் பேத்வா இணைப்பு திட்டம் இதன் முதல் கட்டமாகச் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்திய விவசாயத்திற்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். இந்திய விவசாயம் இன்றும் பருவமழையை நம்பிய சூதாட்டம் கேம்பிள் ஆஃப் மான்சூன் ஆகவே உள்ளது. நதிநீர் இணைப்பு திட்டம் இதை பின்வரும் வழிகளில் மாற்றியமைக்கும். பாசன பரப்பு அதிகரிப்பு. தற்போது மானாவாரி மழையை நம்பியுள்ள நிலங்களாக இருக்கும் கோடிக்கணக்கான ஹெக்டேர் நிலங்களுக்கு பாசன வசதி கிடைக்கும். இத்திட்டம் முழுமையடைந்தால் கூடுதலாக சுமார் 35 மில்லியன் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது உணவு உற்பத்தியை 2 மடங்காக மாற்றும். வறட்சி மற்றும் வெள்ள நிவாரணம் drought flood proofing. இந்திய விவசாயத்தின் விசித்திரம் என்னவென்றால், ஒரே நேரத்தில் அசாமில் வெள்ளம் பயிர்களை அழிக்கும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வறட்சி பயிர்களை கருக்கும். உபரி நீரை தேக்கி வைப்பதன் மூலம் அசாம், பீகார், மேற்கு வங்கத்தில் வெள்ளத்தால் விவசாயம் அழிவது தடுக்கப்படும். அந்த நீர் வறண்ட பகுதிகளான ராயலசீமா, விதர்பா மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு திருப்பப்படுவதால் அங்கு விவசாயம் செழிக்கும். நிலத்தடி நீர்மட்டம் உயருதல். கால்வாய்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் மூலம் நீர் கொண்டு செல்லப்படும்போது அப்பகுதிகளில் நிலத்தடி நீர் தானாகவே செறிவூட்டப்படும் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். இது கிணற்று பாசன விவசாயிகளுக்கு பெரிதும் உதவும். பயிர் சுழற்சி மற்றும் பல்வகைப்படுத்தல்.
தண்ணீர் உத்தரவாதம் கிடைத்தால் விவசாயிகள் குறைந்த வருமானம் தரும் பயிர்களிலிருந்து அதிக லாபம் தரும் பணப்பயிர்களுக்கு கேஷ் கிராப்ஸ் மாற முடியும். ஆண்டுக்கு ஒரு போக சாகுபடி என்பது 2 அல்லது 3 போகங்களாக மாறும் வாய்ப்புள்ளது. முடிவுரை: நதிகள் இணைப்பு திட்டம் விவசாயத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக தோன்றினாலும் சூழலியல் பாதிப்புகள் மற்றும் மாநிலங்களுக்கிடையேயான அரசியல் சிக்கல்கள் இதில் உள்ளன. இருப்பினும் விவசாய கண்ணோட்டத்தில் பார்த்தால் இது இந்தியாவின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான மிக முக்கியமான தீர்வாகும். Highlight the main features of the Inter-Linking of Rivers project in India. What could be its probable advantages to Indian agriculture? இந்தியாவில் நதிகளை இணைக்கும் திட்டத்தின் முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்தவும். இந்திய விவசாயத்திற்கு அதன் சாத்தியமான நன்மைகள் என்னவாக இருக்கும்? Inter-Linking of Rivers ILR project in India. The Inter-Linking of Rivers ILR project aims to connect India's rivers through a network of canals, reservoirs, and dams to enhance water availability, reduce flooding, and improve irrigation. The project involves transferring surplus water from one river basin to another, thereby alleviating water scarcity and promoting agricultural productivity. நதிகளை இணைக்கும் ILR திட்டம் நீர் கிடைப்பதை அதிகரிக்கவும், வெள்ளப்பெருக்கை குறைக்கவும், நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தவும், கால்வாய்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் அணைகள் மூலம் இந்தியாவின் நதிகளை இணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் ஒரு நதிப்படுகையிலிருந்து மற்றொரு நதிப்படுகைக்கு உபரி நீரை மாற்றுவதையும், அதன் மூலம் நீர் பற்றாக்குறையை குறைப்பதையும் விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துவதையும் உள்ளடக்கியது. Main features: Connecting rivers. The project involves connecting 30 rivers across India, including the Himalayan and Peninsular rivers. நதிகளை இணைப்பது. இந்த திட்டம் இமயமலை மற்றும் தீபகற்ப ஆறுகள் உட்பட இந்தியா முழுவதும் 30 ஆறுகளை இணைப்பதை உள்ளடக்கியது. Water transfer. The project aims to transfer surplus water from one river basin to another, reducing water scarcity and promoting irrigation. நீர் பரிமாற்றம். இந்த திட்டம் ஒரு நதிப்படுகையிலிருந்து மற்றொரு நதிப்படுகைக்கு உபரி நீரை மாற்றுவதையும், நீர் பற்றாக்குறையை குறைப்பதையும், நீர்ப்பாசனத்தை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. Irrigation and hydroelectricity. The project will provide additional irrigation facilities and generate hydroelectricity, promoting agricultural productivity and energy security. நீர்ப்பாசனம் மற்றும் நீர்மின்சாரம். இந்த திட்டம் கூடுதல் நீர்ப்பாசன வசதிகளை வழங்கும் மற்றும் நீர்மின்சாரத்தை உருவாக்கும், விவசாய உற்பத்தித்திறன் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பை ஊக்குவிக்கும். Probable advantages to Indian agriculture. இந்திய விவசாயத்திற்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். Increased water availability. The project can increase water availability for irrigation, reducing dependence on rainfall and promoting crop productivity. அதிகரித்த நீர் கிடைக்கும் தன்மை. இந்த திட்டம் நீர்ப்பாசனத்திற்கான நீர் கிடைப்பை அதிகரிக்கலாம், மழையை சார்ந்திருப்பதை குறைக்கலாம் மற்றும் பயிர் உற்பத்தித்திறனை ஊக்குவிக்கலாம். Improved crop yields. By providing a stable water supply, the project can improve crop yields, reducing crop failures and increasing agricultural productivity. மேம்பட்ட பயிர் மகசூல். நிலையான நீர் விநியோகத்தை வழங்குவதன் மூலம் இந்த திட்டம் பயிர் விளைச்சலை மேம்படுத்தலாம், பயிர் தோல்விகளை குறைக்கலாம் மற்றும் விவசாய உற்பத்தித்திறனை அதிகரிக்கலாம். Enhanced food security. The project can enhance food security by increasing agricultural production and reducing the risk of crop failures. மேம்பட்ட உணவு பாதுகாப்பு. வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலமும் பயிர் தோல்விகளின் அபாயத்தை குறைப்பதன் மூலமும் இந்த திட்டம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்தலாம். Increased hydroelectric power. The project can generate additional hydroelectric power, promoting energy security and reducing dependence on fossil fuels. நீர் மின்சாரம் அதிகரித்தல். இந்த திட்டம் கூடுதல் நீர் மின்சாரத்தை உருவாக்கலாம், ஆற்றல் பாதுகாப்பை ஊக்குவிக்கலாம் மற்றும் புதைபடிவ எரிபொருட்களை சார்ந்திருப்பதை குறைக்கலாம். Challenges and concerns. சவால்கள் மற்றும் கவலைகள். Environmental impacts. The project can have significant environmental impacts, including displacement of communities, loss of biodiversity, and changes to river ecosystems. சுற்றுச்சூழல் தாக்கங்கள்.
இந்த திட்டம் சமூகங்களின் இடப்பெயர்ச்சி, பல்லுயிர் இழப்பு மற்றும் நதி சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் தாக்கங்களை ஏற்படுத்தலாம். Social impacts. The project can have significant social impacts, including displacement of communities and loss of livelihoods. சமூக தாக்கங்கள். இந்த திட்டம் சமூகங்களின் இடப்பெயர்ச்சி மற்றும் வாழ்வாதார இழப்பு உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க சமூக தாக்கங்களை ஏற்படுத்தலாம். Technical and financial challenges. The project faces significant technical and financial challenges, including the complexity of the infrastructure and the high costs involved. தொழில்நுட்ப மற்றும் நிதி சவால்கள், உள்கட்டமைப்பின் சிக்கலான தன்மை மற்றும் இதில் உள்ள அதிக செலவுகள் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப மற்றும் நிதி சவால்களை இந்த திட்டம் எதிர்கொள்கிறது. Overall, the ILR project has the potential to promote agricultural productivity and food security in India, but it requires careful planning and implementation to minimize its environmental and social impacts. ஒட்டுமொத்தமாக ILR திட்டம் இந்தியாவில் விவசாய உற்பத்தி திறன் மற்றும் உணவு பாதுகாப்பை ஊக்குவிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது, ஆனால் அதன் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்கங்களை குறைக்க கவனமாக திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல் தேவைப்படுகிறது. திட்டமிடப்பட்ட மாற்றத்தின் இலக்குகளை அடைவதில் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் எவ்வளவு தூரம் உதவியுள்ளன? விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். இந்தியாவில் சமூக மேம்பாட்டு திட்டம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் புரோகிராம் CDP 1952 இல் தொடங்கப்பட்டது. இது இந்தியாவின் கிராமப்புறங்களை மாற்றியமைக்க திட்டமிடப்பட்ட மாற்றத்தின் பிளான்ட் சோஷியல் சேஞ்ச் முதல் மற்றும் மிக முக்கியமான முயற்சியாகும். திட்டமிடப்பட்ட மாற்றத்தின் இலக்குகளை அடைவதில் இத்திட்டம் எவ்வளவு தூரம் உதவியது என்பதை பற்றிய விமர்சன ரீதியான ஆய்வு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. சமூக மேம்பாட்டு திட்டத்தின் நோக்கம். திட்டமிடப்பட்ட மாற்றத்தின் முக்கிய இலக்குகள்: வேளாண் உற்பத்தியை பெருக்குதல், கிராமப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், மக்களின் பங்கேற்புடன் சமூக மாற்றத்தை கொண்டுவருதல். சாதகமான விளைவுகள். வெற்றிகள். இந்த திட்டம் கிராமப்புற இந்தியாவின் நிர்வாக மற்றும் சமூக கட்டமைப்பில் சில அடிப்படை மாற்றங்களை ஏற்படுத்தியது. நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கம். இத்திட்டம்தான் இந்தியாவிற்கு வட்டார வளர்ச்சி பிளாக் டெவலப்மெண்ட் என்ற நிர்வாக அலகை அறிமுகப்படுத்தியது. வட்டார வளர்ச்சி அலுவலர் BDO மற்றும் கிராம சேவக் வில்லேஜ் லெவல் ஒர்க்கர் என்ற அமைப்பை உருவாக்கி அரசை கிராம மக்களிடம் கொண்டு சென்றது. அடிப்படை வசதிகள். பள்ளிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சாலைகள் மற்றும் குடிநீர் கிணறுகள் அமைப்பதில் இத்திட்டம் ஆரம்பகட்டத்தில் பெரும் பங்காற்றியது. வேளாண் விழிப்புணர்வு. பாரம்பரிய விவசாய முறைகளிலிருந்து நவீன முறைகளுக்கு மாற விவசாயிகளுக்கு இது உதவியது. இதுவே பிற்காலத்தில் பசுமை புரட்சிக்கு அடித்தளமிட்டது. பஞ்சாயத்து ராஜ்யத்திற்கான விதை. சமூக மேம்பாட்டு திட்டத்தில் மக்களின் பங்கேற்பு குறைவாக இருப்பதை உணர்ந்ததால்தான் 1957 இல் பல்வந்த்ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்டு அது பஞ்சாயத்து ராஜ் முறையை பரிந்துரைத்தது. விமர்சன ரீதியான தோல்விகள் மற்றும் குறைபாடுகள். இத்திட்டம் நோக்கங்களில் உன்னதமாக இருந்தாலும் செயலாக்கத்தில் பல சறுக்கல்களை சந்தித்தது. சமூகவியலாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் முன்வைக்கும் முக்கிய விமர்சனங்கள். அதிகாரத்துவமயமாதல் பியூரோக்ரட்டைசேஷன். இத்திட்டம் மக்களின் திட்டம் பீப்பிள் புரோகிராம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் நடைமுறையில் இது அரசாங்க திட்டம் ஆகவே மாறியது. மக்கள் வெறும் பயனாளிகளாக பார்க்கப்பட்டார்களே தவிர திட்டமிடுபவர்களாக பார்க்கப்படவில்லை. அதிகாரிகளின் ஆதிக்கம் மேலோங்கியிருந்தது. ஆதிக்க வர்க்கத்தின் பயன் எலீட் கேப்சர். கிராமப்புறங்களில் நிலவிய சாதி மற்றும் வர்க்க ஏற்றத்தாழ்வுகளை இத்திட்டம் சரியாக கையாளவில்லை. விளைவாக இத்திட்டத்தின் நன்மைகள் மானியங்கள், விதைகள், கடன்கள் பெரும்பாலும் கிராமத்தின் பணக்கார விவசாயிகள் மற்றும் உயர் சாதியினருக்கே சென்றடைந்தது. இது ஏழை பணக்காரர் இடைவெளியை மேலும் அதிகரித்தது. பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம், சமூகத்திற்கு அல்ல.
சமூக மாற்றம் என்பது இத்திட்டத்தின் பெயரில் இருந்ததே தவிர நடைமுறையில் முழு கவனம் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதிலேயே இருந்தது. கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக ஒடுக்குமுறைகளை ஒழிப்பது போன்றவை இரண்டாம் பட்சமாகவே கருதப்பட்டன. மேலிருந்து கீழ் அணுகுமுறை டாப் டவுன் அப்ரோச் டெல்லி மற்றும் மாநில தலைநகரங்களில் திட்டமிடப்பட்ட விஷயங்கள் கிராமங்களில் திணிக்கப்பட்டன. ஒவ்வொரு கிராமத்தின் தனித்துவமான தேவைகள் லோக்கல் நீட்ஸ் கருத்தில் கொள்ளப்படவில்லை. மக்களின் பங்கேற்பின்மை, மக்களின் தானாக முன்வரும் பங்களிப்பு ஸ்ரம்தான் காலப்போக்கில் குறைந்தது. அரசு எதையும் செய்யும் என்று மக்கள் எதிர்பார்க்கத் தொடங்கினர். முடிவுரை: சமூக மேம்பாட்டு திட்டம் சிடிபி ஒரு கலவையான பையை மிக்ஸ்ட் பேக் போன்றது. நிர்வாக ரீதியாக இது ஒரு வெற்றி. சுதந்திர இந்தியாவிற்கு தேவையான கிராமப்புற நிர்வாக கட்டமைப்பை இது உருவாக்கிக் கொடுத்தது. சமூக ரீதியாக இது ஒரு பகுதி தோல்வி. திட்டமிடப்பட்ட சமூக மாற்றத்தை சோஷியல் சேஞ்ச் இது முழுமையாக ஏற்படுத்தவில்லை. கிராமப்புற அதிகார படிநிலையை பவர் ஸ்ட்ரக்சர் உடைக்கத் தவறியதால் உண்மையான சமத்துவம் ஏற்படவில்லை. சுருக்கமாகச் சொன்னால், சமூக மேம்பாட்டு திட்டம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தேவையான எலும்புக்கூட்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் உருவாக்கியது. ஆனால் அதற்கு தேவையான ஆன்மாவை ட்ரூ பீப்பிள் எஸ் பார்ட்டிசிபேஷன் சோஷியல் எக்வாலிட்டி வழங்கத் தவறிவிட்டது என்றே கூறலாம். How far did the community development projects help in realizing the goals of planned change? Examine critically. திட்டமிடப்பட்ட மாற்றத்தின் இலக்குகளை அடைவதில் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் எவ்வளவு தூரம் உதவியுள்ளன? விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். Community development projects CDPS have played a significant role in realizing the goals of planned change, particularly in rural areas. These projects aim to improve the quality of life of community members by addressing their social, economic, and environmental needs. குறிப்பாக கிராமப்புறங்களில் திட்டமிடப்பட்ட மாற்றத்தின் இலக்குகளை அடைவதில் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன. இந்த திட்டங்கள் சமூக உறுப்பினர்களின் சமூக, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் தேவைகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் நேர்மறையான தாக்கங்கள். Empowerment. CDPS have empowered communities to take ownership of their development, fostering a sense of self-reliance and resilience. அதிகாரமளித்தல். சமூகங்கள் தங்கள் வளர்ச்சியின் உரிமையை எடுத்துக்கொள்ளவும் தன்னம்பிக்கை மற்றும் மீள்தன்மையை வளர்க்கவும் அதிகாரம் அளித்துள்ளன. Social cohesion. These projects have strengthened social bonds among community members, promoting cooperation and collaboration. சமூக ஒற்றுமை. இந்த திட்டங்கள் சமூக உறுப்பினர்களிடையே சமூக பிணைப்புகளை வலுப்படுத்தி ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தியுள்ளன. Economic growth. CDPS have created economic opportunities, improved infrastructure, and supported local businesses, contributing to economic growth and development. பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளன, உள்கட்டமைப்பை மேம்படுத்தியுள்ளன, மேலும் உள்ளூர் வணிகங்களை ஆதரித்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு பங்களிக்கின்றன. Environmental sustainability. Many CDPS focus on environmental protection and sustainable practices, ensuring a healthier environment for future generations. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை. பல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான நடைமுறைகளில் கவனம் செலுத்துகின்றன, எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான சூழலை உறுதி செய்கின்றன. Critical examination. விமர்சன ஆய்வு. Limited resources. CDPS often face challenges due to limited resources, including funding, infrastructure, and expertise. வரையறுக்கப்பட்ட வளங்கள். நிதி, உள்கட்டமைப்பு மற்றும் நிபுணத்துவம் உள்ளிட்ட வரையறுக்கப்பட்ட வளங்கள் காரணமாக பெரும்பாலும் சவால்களை எதிர்கொள்கின்றன. Sustainability. Ensuring the long-term sustainability of CDPS can be difficult, especially in the face of changing economic, social, and environmental conditions. நிலைத்தன்மை. டிப்களின் நீண்டகால நிலைத்தன்மையை உறுதி செய்வது கடினமாக இருக்கலாம், குறிப்பாக மாறிவரும் பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் நிலைமைகளை எதிர்கொள்ளும் போது. Inclusivity.
Some CDPS may not adequately address the needs of marginalized or vulnerable groups, potentially exacerbating existing inequalities. உள்ளடக்கம்: சில ஓரங்கட்டப்பட்ட அல்லது பாதிக்கப்படக்கூடிய குழுக்களின் தேவைகளை போதுமான அளவு நிவர்த்தி செய்யாமல் போகலாம், இது ஏற்கனவே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கக்கூடும். Top-down approach: In some cases, CDPS may be designed and implemented using a top-down approach, which can limit community participation and ownership. மேலிருந்து கீழ்நோக்கிய அணுகுமுறை: சில சந்தர்ப்பங்களில் மேலிருந்து கீழ்நோக்கிய அணுகுமுறையை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படலாம், இது சமூக பங்கேற்பு மற்றும் உரிமையை மட்டுப்படுத்தலாம். பெஸ்ட் பிராக்டிசஸ்: சிறந்த நடைமுறைகள். Community engagement: Fostering community engagement and participation is crucial for the success of CDPS. சமூக ஈடுபாடு: டிப்களின் வெற்றிக்கு சமூக ஈடுபாடு மற்றும் பங்கேற்பை வளர்ப்பது மிக முக்கியமானது. Partnerships: Building partnerships with local organizations, government agencies, and other stakeholders can enhance the effectiveness of CDPS. கூட்டாண்மைகள்: உள்ளூர் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் கூட்டாண்மைகளை உருவாக்குவது டிப்களின் செயல்திறனை மேம்படுத்தலாம். Capacity building: Investing in capacity building and training can ensure that community members have the skills and knowledge needed to sustain CDPS. திறன் மேம்பாடு: திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சியில் முதலீடு செய்வது சமூக உறுப்பினர்களுக்கு டிப்களை நிலைநிறுத்த தேவையான திறன்கள் மற்றும் அறிவு இருப்பதை உறுதி செய்யும். Monitoring and evaluation: Regular monitoring and evaluation can help identify areas for improvement and ensure that CDPS are achieving their intended goals. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு: வழக்கமான கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு முன்னேற்றத்திற்கான பகுதிகளை அடையாளம் காணவும், தங்கள் நோக்கம் கொண்ட இலக்குகளை அடைவதை உறுதி செய்யவும் உதவும். இந்தியாவில் தேசிய திட்டமிடல் சூழலில் பிராந்திய வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துங்கள். மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலின் கட்டமைப்பிற்குள் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முடியுமா? இந்தியாவின் தேசிய திட்டமிடலில் பிராந்திய வளர்ச்சியின் முக்கியத்துவம் மற்றும் மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலின் பங்கு குறித்த விரிவான பார்வை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை போன்ற ஒரு பரந்த, பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் பிராந்திய வளர்ச்சி ரீஜனல் டெவலப்மெண்ட் என்பது வெறும் பொருளாதார குறியீடு மட்டுமல்ல, அது தேசிய ஒற்றுமை மற்றும் சமூக நீதிக்கான அடித்தளமாகும். தேசிய திட்டமிடலில் பிராந்திய வளர்ச்சியின் முக்கியத்துவம்: தேசிய வளர்ச்சி என்பது அனைத்து பிராந்தியங்களின் கூட்டு வளர்ச்சியே ஆகும். ஒரு பகுதி வளர்ச்சியடைந்து மற்றொரு பகுதி பின்தங்கியிருப்பது நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை தடுக்கும். சமச்சீரான பொருளாதாரம்: இந்தியாவின் சில மாநிலங்கள் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் முன்னோடியாகவும், சில மாநிலங்கள் பீகார், ஒடிசா பின்தங்கியும் உள்ளன. இந்த ஏற்றத்தாழ்வு தேசிய பொருளாதாரத்தின் சமநிலையை பாதிக்கிறது. வளங்களை முழுமையாக பயன்படுத்துதல்: ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் தனித்துவமான வளங்கள் உள்ளன. ஜார்க்கண்டில் கனிம வளம், பஞ்சாபில் விவசாயம். பிராந்திய கண்ணோட்டத்துடனான திட்டமிடல் மட்டுமே இந்த வளங்களை நாட்டின் வளர்ச்சிக்கு முழுமையாக பயன்படுத்த உதவும். குடிபெயர்வு மற்றும் நகரமயமாதல்: பின்தங்கிய பகுதிகளில் வேலைவாய்ப்பு இல்லாததால் மக்கள் பெரும் நகரங்களை நோக்கி இடம்பெயர்கின்றனர். இது நகரங்களில் மக்கள் நெரிசல் மற்றும் குடிசைப்பகுதி உருவாக்கத்திற்கு வழிவகுக்கிறது. பிராந்திய வளர்ச்சி இதை தடுக்கும். உள்நாட்டு பாதுகாப்பு: நீண்ட கால புறக்கணிப்பு மற்றும் வறுமை ஆகியவை தீவிரவாதம், நக்சலைட் அச்சுறுத்தல்கள் மற்றும் பிரிவினைவாத சிந்தனைகளுக்கு வித்திடுகின்றன. அமைதிக்கு பிராந்திய வளர்ச்சி அவசியம். மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலால் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முடியுமா? இந்த கேள்விக்கு முழுமையாக முடியாது என்பதே நடைமுறை பதிலாகும். மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் சென்ட்ரலைஸ்ட் பிளானிங் சில நன்மைகளை தந்தாலும், அது பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் பல வரம்புகளை கொண்டுள்ளது. மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலின் சவால்கள்: எல்லோருக்கும் ஒரே சட்டை,
ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அணுகுமுறை டெல்லியில் அமர்ந்து தீட்டப்படும் ஒரு திட்டம் கேரளாவின் கடலோர கிராமத்திற்கும் ராஜஸ்தானின் பாலைவன பகுதிக்கும் ஒரே நேரத்தில் பொருந்தாது. உள்ளூர் தேவைகளை மையப்படுத்தப்பட்ட அமைப்பு முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. மாநிலங்களின் பங்களிப்பு குறைவு முந்தைய திட்ட கமிஷன் முறையில் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. மாநிலங்கள் தங்கள் தேவைக்கேற்ப திட்டங்களை வகுக்க முடியாத நிலை இருந்தது. செயலாக்கச் சிக்கல்கள் நிதியை ஒதுக்குவது மைய அரசின் கையில் இருந்தாலும் அதைச் செயல்படுத்துவது மாநில அரசின் பொறுப்பு. மையத்தின் திட்டங்கள் உள்ளூர் சூழலுக்கு ஒவ்வாதபோது செயலாக்கம் தோல்வியடைகிறது. இருப்பினும் மையப்படுத்தப்பட்ட அமைப்பின் தேவை முற்றிலும் மையப்படுத்தப்பட்ட முறையை தவிர்க்க முடியாது. சில விஷயங்களுக்கு இது அவசியம். பின்தங்கிய பகுதிகளுக்கு நிதி பணக்கார மாநிலங்களிலிருந்து கிடைக்கும் வருவாயை பின்தங்கிய மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பகிர்ந்தளிக்க ரிசோர்ஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஒரு மைய அமைப்பு தேவை. தேசிய கட்டமைப்புகள் ரயில்வே நெடுஞ்சாலைகள் போன்ற மாநிலங்களுக்கு இடையிலான கட்டமைப்புகளை உருவாக்க மைய திட்டமிடல் அவசியம். தீர்வு கூட்டுறவு கூட்டாட்சி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலின் குறைபாடுகளை உணர்ந்ததால்தான் இந்தியா திட்ட கமிஷனை பிளானிங் கமிஷன் கலைத்துவிட்டு நித்தி ஆயோக் அமைப்பை உருவாக்கியது. கீழிருந்து மேல் அணுகுமுறை பாட்டம் அப் அப்ரோச் கிராமம் மற்றும் மாவட்ட அளவில் திட்டமிடப்பட்டு மாநிலங்கள் வழியாக தேசிய திட்டங்களை உருவாக்குதல். அதிகார பரவலாக்கல் மாநிலங்களுக்கு அதிக நிதி மற்றும் சுதந்திரம் அளிப்பது. போட்டி மற்றும் ஒத்துழைப்பு மாநிலங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டியை உருவாக்குவதன் மூலம் வளர்ச்சியை தூண்டுதல். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் புரோகிராம். முடிவுரை மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலால் பெரிய அளவிலான வளங்களை திரட்ட முடியுமே தவிர நுண்ணிய அளவிலான பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை போக்க முடியாது. பரவலாக்கப்பட்ட திட்டமிடலும் டீசென்ட்ரலைஸ்ட் பிளானிங் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரமும் அளிப்பதே பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கான நிலையான வழியாகும். Stress the importance of regional development in the context of national planning in India. Can regional disparities be reduced within the framework of a centralist planning? இந்தியாவில் தேசிய திட்டமிடல் சூழலில் பிராந்திய வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துங்கள். மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலின் கட்டமைப்பிற்குள் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முடியுமா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் டெவலப்மெண்ட். பிராந்திய வளர்ச்சியின் முக்கியத்துவம். Regional development is crucial in the context of national planning in India due to the country's diverse geography, economy, and culture. நாட்டின் பன்முகத்தன்மை கொண்ட புவியியல் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் காரணமாக இந்தியாவில் தேசிய திட்டமிடலின் சூழலில் பிராந்திய வளர்ச்சி மிக முக்கியமானது. Key aspects. Balanced growth. Regional development promotes balanced growth across different regions, reducing disparities and inequalities. சமச்சீர் வளர்ச்சி பிராந்திய வளர்ச்சி பல்வேறு பிராந்தியங்களில் சமச்சீர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது. Resource utilization. Effective utilization of regional resources, including natural, human, and infrastructure resources, can contribute to national development. வள பயன்பாடு இயற்கை மனித மற்றும் உள்கட்டமைப்பு வளங்கள் உட்பட பிராந்திய வளங்களை திறம்பட பயன்படுத்துவது தேசிய வளர்ச்சிக்கு பங்களிக்கும். Inclusive growth. Regional development ensures that the benefits of growth and development reach all regions and communities, promoting inclusive growth. உள்ளடக்கிய வளர்ச்சி பிராந்திய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் நன்மைகள் அனைத்து பிராந்தியங்களையும் சமூகங்களையும் சென்றடைவதை உறுதி செய்கிறது, உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. Challenges in reducing regional disparities. பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதில் உள்ள சவால்கள். Centralized planning. Centralized planning can lead to a top-down approach, neglecting regional specificities and needs. மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் பிராந்திய பிரத்தியேகங்கள் மற்றும் தேவைகளை புறக்கணிக்கும் ஒரு மேல்-கீழ் அணுகுமுறைக்கு வழிவகுக்கும். Resource allocation. Inequitable allocation of resources can exacerbate regional disparities. வள ஒதுக்கீடு வளங்களின் சமமற்ற ஒதுக்கீடு பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கக்கூடும்.
Institutional capacity. Weak institutional capacity at the regional level can hinder effective implementation of development initiatives. நிறுவனத்திறன். பிராந்திய மட்டத்தில் பலவீனமான நிறுவனத்திறன் மேம்பாட்டு முயற்சிகளை திறம்பட செயல்படுத்துவதை தடுக்கலாம். Reducing regional disparities. பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். Decentralization. Decentralizing decision-making authority to regional and local levels can help address regional disparities. பரவலாக்கம். முடிவெடுக்கும் அதிகாரத்தை பிராந்திய மற்றும் உள்ளூர் மட்டங்களுக்கு பரவலாக்குவது பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்ய உதவும். Participatory planning. Encouraging participatory planning and involving local communities in decision-making can ensure that regional development initiatives are tailored to local needs. பங்கேற்பு திட்டமிடல். பங்கேற்பு திட்டமிடலை ஊக்குவித்தல் மற்றும் முடிவெடுப்பதில் உள்ளூர் சமூகங்களை ஈடுபடுத்துதல் ஆகியவை பிராந்திய மேம்பாட்டு முயற்சிகள் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்படுவதை உறுதி செய்யும். Targeted interventions. Implementing targeted interventions to address specific regional challenges and disparities can help reduce regional inequalities. இலக்கு தலையீடுகள். குறிப்பிட்ட பிராந்திய சவால்கள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்ய இலக்கு தலையீடுகளை செயல்படுத்துவது பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க உதவும். Overall, regional development is essential for promoting balanced and inclusive growth in India. While centralized planning can provide a framework for national development, it is crucial to incorporate decentralized and participatory approaches to address regional disparities and ensure that development initiatives are effective and sustainable. இந்தியாவில் சமச்சீர் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு பிராந்திய வளர்ச்சி அவசியம். மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் தேசிய வளர்ச்சிக்கான ஒரு கட்டமைப்பை வழங்க முடியும் என்றாலும், பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதற்கும் மேம்பாட்டு முயற்சிகள் பயனுள்ளதாகவும் நிலையானதாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்கும் பரவலாக்கப்பட்ட மற்றும் பங்கேற்பு அணுகுமுறைகளை இணைப்பது மிக முக்கியம். இந்தியாவில் கூட்டுறவு இயக்கங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி விவாதிக்கவும். அடிமட்ட மட்டத்தில் இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் என்பது ஒவ்வொருவரும் அனைவருக்காகவும் அனைவரும் ஒவ்வொருவருக்காகவும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஏழை மற்றும் விளிம்புநிலை மக்களை பாதுகாப்பதற்காக தொடங்கப்பட்டது. அமுல் மற்றும் இப்கோ போன்ற உலகளாவிய வெற்றி கதைகள் இருந்தாலும், அடிமட்ட அளவில் இந்த இயக்கம் பல தீவிரமான சவால்களை எதிர்கொள்கிறது. இந்தியாவில் கூட்டுறவுத்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அதை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் கீழே விவாதிக்கப்பட்டுள்ளன. கூட்டுறவு இயக்கங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். அரசியல்மயமாதல் மற்றும் அரசியல் தலையீடு. கூட்டுறவு சங்கங்கள் பல மாநிலங்களில் அரசியல் கட்சிகளின் வாக்கு வங்கிகளாக மாற்றப்பட்டுள்ளன. சங்கத் தேர்தல்கள் அரசியல் அடிப்படையில் நடப்பதாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அரசியல்வாதிகளாக இருப்பதாலும் பொருளாதார நலனை விட அரசியல் லாபமே முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அரசாங்க கட்டுப்பாடு. இது மக்களின் இயக்கம் என்று அழைக்கப்பட்டாலும் நடைமுறையில் இது அரசாங்கத் துறையாகவே செயல்படுகிறது. கூட்டுறவுத்துறையின் பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் வரம்பற்ற அதிகாரங்களை கொண்டுள்ளார். இது கூட்டுறவுச் சங்கங்களின் சுயாட்சியை பொட்டானமி பறிக்கிறது. நிர்வாக திறமையின்மை லேக் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம். தனியார் வங்கிகள் மற்றும் நிறுவனங்கள் தொழில்முறை மேலாளர்களை MBAs கொண்டு இயங்கும் போது கூட்டுறவுச் சங்கங்கள் பெரும்பாலும் போதிய பயிற்சியற்ற நிர்வாகிகளால் நடத்தப்படுகின்றன. இதனால் நவீன சந்தை போட்டிகளை இவற்றால் சமாளிக்க முடிவதில்லை. நிதி பலவீனம் மற்றும் வராக்கடிகள். பல தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் PACS கடுமையான நிதி நெருக்கடியில் உள்ளன. அரசியல் காரணங்களுக்காக கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதும் கடன் வசூல் முறையாக நடக்காததும் ஹை NPAs இவற்றை நலிவடையச் செய்கின்றன. தொழில்நுட்ப பின்தங்கிய நிலை. நவீன வங்கிகள் டிஜிட்டல் பரிவர்த்தனையில் வெகுதூரம் சென்றுவிட்ட நிலையில் கிராமப்புற கூட்டுறவுச் சங்கங்கள் இன்னும் காகித கணக்கு வழக்குகளையே நம்பியுள்ளன. இது ஊழலுக்கும் தாமதத்திற்கும் வழிவகுக்கிறது. பிராந்திய ஏற்றத்தாழ்வு. கூட்டுறவு இயக்கம் மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களில் வெற்றிகரமாக உள்ளது.
ஆனால் பீகார், மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் மிகவும் பலவீனமாக உள்ளது. அடிமட்ட மட்டத்தில் கிராஸ்ரூட்ஸ் லெவல் வலுப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் கிராமப்புறங்களில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை பாக்ஸ் வலுப்படுத்துவதே முழு இயக்கத்தையும் மீட்டெடுப்பதற்கான வழியாகும். தொழில்நுட்பமயமாக்கல் கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பாக்ஸ் அனைத்து தொடக்க கூட்டுறவுச் சங்கங்களையும் கணினிமயமாக்க வேண்டும். இது வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் மற்றும் கணக்கு தணிக்கையை ஆடிட் எளிதாக்கும். மத்திய அரசு தற்போது இதை முன்னெடுத்து வருவது ஒரு நல்ல அறிகுறியாகும். பன்முகத்தன்மை டைவர்சிஃபிகேஷன் கூட்டுறவுச் சங்கங்கள் வெறும் கடன் கொடுக்கும் மையங்களாக மட்டும் செயல்படக்கூடாது. விவசாய இடுபொருட்கள் விற்பனை, விளைபொருட்களை சேமிக்கும் கிடங்குகள் அமைத்தல், சிறிய அளவிலான பதப்படுத்தும் அலகுகளை நிறுவுதல் போன்ற பல சேவைகளை வழங்கும் மையங்களாக மல்டி சர்வீஸ் சென்டர்ஸ் அவை மாற வேண்டும். தொழில்முறை மேலாண்மை தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக் குழுவிற்கும் தினசரி வேலையை செய்யும் ஊழியர்களுக்கும் இடையே தெளிவான வேறுபாடு இருக்க வேண்டும். சங்கத்தை நடத்த தகுதியான பயிற்சி பெற்ற தலைமை செயல் அதிகாரிகளை சோஸ் நியமிக்க வேண்டும். இளைஞர்கள் மற்றும் பெண்களின் பங்கேற்பு தற்போது கூட்டுறவுச் சங்கங்களில் முதியவர்களின் ஆதிக்கமே அதிகம் உள்ளது. புதிய தொழில்முனைவோராக துடிக்கும் இளைஞர்களையும் சுயோதவிக் குழுக்களின் மூலம் அனுபவம் பெற்ற பெண்களையும் நிர்வாகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அரசியலற்ற தேர்தல்கள் கூட்டுறவுச் சங்க தேர்தல்கள் நியாயமாகவும் குறித்த காலத்திலும் நடப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதில் அரசியல் கட்சிகளின் சின்னங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும். கூட்டுறவு கல்வி உறுப்பினர்களுக்கு தங்கள் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்த விழிப்புணர்வு மிக குறைவாக உள்ளது. முறையான கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்கள் மூலம் உறுப்பினர்களை அதிகாரம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். முடிவுரை: கூட்டுறவு இல்லையேல் கிராமங்கள் இல்லை என்பது இந்தியாவின் யதார்த்தம். சமீபத்தில் உருவாக்கப்பட்ட மத்திய கூட்டுறவு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் சர்கார் சே சம்ரித்தி கூட்டுறவு மூலம் செழிப்பு என்ற முழக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. இது மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே அடிமட்ட அளவில் மாற்றத்தை கொண்டுவர முடியும். Discuss the challenges faced by the cooperative movements in India. Suggest measures to strengthen the movement at the grass-roots level. இந்தியாவில் கூட்டுறவு இயக்கங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி விவாதிக்கவும். அடிமட்ட மட்டத்தில் இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். Challenges faced by cooperative movements in India. Lack of autonomy. Cooperatives often face interference from government and other external agencies, limiting their autonomy and effectiveness. சுயாட்சி இல்லாமை. கூட்டுறவுகள் பெரும்பாலும் அரசாங்கம் மற்றும் பிற வெளிப்புற நிறுவனங்களின் குறுக்கீட்டை எதிர்கொள்கின்றன, அவற்றின் சுயாட்சி மற்றும் செயல்திறனை கட்டுப்படுத்துகின்றன. Poor management, inefficient management, corruption, and lack of transparency can undermine the functioning of cooperatives. மோசமான மேலாண்மை, திறமையற்ற மேலாண்மை, ஊழல் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாமை ஆகியவை கூட்டுறவுகளின் செயல்பாட்டை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Limited financial resources. Cooperatives often struggle with limited financial resources, making it difficult to achieve their objectives. வரையறுக்கப்பட்ட நிதி வளங்கள். கூட்டுறவுகள் பெரும்பாலும் வரையறுக்கப்பட்ட நிதி வளங்களுடன் போராடுகின்றன, இதனால் அவற்றின் நோக்கங்களை அடைவது கடினம். Dependence on government support. Many cooperatives rely heavily on government support, which can create uncertainty and undermine their sustainability. அரசாங்க ஆதரவை சார்ந்திருத்தல். பல கூட்டுறவுகள் அரசாங்க ஆதரவை பெரிதும் நம்பியுள்ளன, இது நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கி அவற்றின் நிலைத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Measures to strengthen the movement at the grass-roots level. அடிப்படை மட்டத்தில் இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள். Capacity building. Provide training and capacity building programs for cooperative members and staff to enhance their skills and knowledge. திறன் மேம்பாடு.
கூட்டுறவு உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு அவர்களின் திறன்கள் மற்றும் அறிவை மேம்படுத்த பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு திட்டங்களை வழங்குதல். Promoting autonomy, encourage cooperatives to operate independently, with minimal government interference. சுயாட்சியை ஊக்குவித்தல், குறைந்தபட்ச அரசாங்க தலையீட்டோடு கூட்டுறவுகள் சுயாதீனமாக செயல்பட ஊக்குவித்தல். Improving governance, strengthen governance structures and promote transparency and accountability within cooperatives. ஆளுமை மேம்படுத்துதல், நிர்வாக கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல் மற்றும் கூட்டுறவுகளுக்குள் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவித்தல். Fostering partnerships, encourage partnerships between cooperatives, NGOs, and other organizations to leverage resources and expertise. கூட்டுறவுகளை வளர்ப்பது, கூட்டுறவுகள், அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகளுக்கு இடையேயான கூட்டாண்மைகளை ஊக்குவித்தல், வளங்கள் மற்றும் நிபுணத்துவத்தை பயன்படுத்துதல். Empowering members, empower cooperative members to participate in decision-making processes and take ownership of their cooperatives. உறுப்பினர்களை அதிகாரம் அளித்தல், கூட்டுறவு உறுப்பினர்கள் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பங்கேற்கவும் அவர்களின் கூட்டுறவுகளின் உரிமையை பெறவும் அதிகாரம் அளித்தல். By addressing these challenges and implementing these measures, the cooperative movement in India can be strengthened, enabling it to play a more effective role in promoting economic and social development at the grassroots level. இந்த சவால்களை எதிர்கொள்வதன் மூலமும் இந்த நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலமும் இந்தியாவில் கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்த முடியும். இது அடிமட்ட மட்டத்தில் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மிகவும் பயனுள்ள பங்கை வகிக்க உதவுகிறது. For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.